ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இது என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னை பற்றி குட்டி இன்ட்ரடக்ஷனும் நாங்கள் எங்களோட ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் எங்கே போயிருந்தோம், என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என்னோடய நேம் ஜானவி, என் ஹஸ்பண்ட் நேம் சதீஷ். எங்களுக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. 2 பேருமே ஸ்கூல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். நாங்கள் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். இந்த யூடியூப் ஆசை அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணணுன்ற அந்த ஆசை வந்து இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாது. 2-3 இயர்ஸாகவே இந்த ஆசை எனக்கு இருக்குது. பட் நிறைய பர்சனல் ரீசன்ஸ் இருந்ததுனால என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. அப்போது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது, இல்லை உன்னால் சோஷியல் மீடியாலலாம் வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது நானுமே சரி அப்போ விட்டுட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள் வந்து யூடியூபே அதிகம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆனதுக்கப்புறம் இன்னும் அது மேலே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. சரி, யூடியூப்லேயே வந்து எல்லாமே லேர்ன் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் மறுபடியும் என் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். 6 மந்த் ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது. எந்த ஒரு யூடியூப்னால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா தான் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. பட் என்னோட கன்ஃப்யூஷன்னால், என்னோட ஒரு சில ரீசன்ஸ்னால் வந்து நான் அந்த சேனலை டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டேன். பட் என்னால் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியல. எனக்கு ரொம்ப ஆசை ஏதாச்சும் பண்ணணும் வீட்டில். ஏன்னா எனக்கு 2மே டாட்டர்ஸ்ன்றதுனால அவங்கள விட்டுட்டு என்னால் ஜாப் போகிற மாதிரியும் இல்லை, ஹஸ்பண்டுமே என்னை ஜாப் போ அப்படின்றத கம்பல்ஷனும் கிடையாது. பட் எனக்கு வீட்டில் இருக்கிற டைமிங் ரொம்ப அதிகம். காலையில் வந்து கிட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா ஈவினிங் தான் வருவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் இருக்க ஒர்க் முடிச்சுட்டு ரொம்ப டைம் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான். ஒரு ஆம்பிஷனோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு ஸ்டார்ட் பண்ண விஷயத்த ஜஸ்ட் லைக் தட்டுன்னு விட்டுட முடியல. அதனால் சரி மறுபடியும் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணேன். ஒரு 2-3 சேனல் ஓப்பன் பண்ணி சொதப்பி அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இப்போ இது ஃபைனலாக வந்து என்னோடய 3rd 4th சேனல் நார்மலாக ஓப்பன் பண்ணி இப்போ இதில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி எனக்கு 2 மந்த்ஸ் ஆச்சு. நல்லாவே வியூஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய சிம்பிளான ஒரு ஸ்டோரி யூடியூப்குள்ளே வந்தது. ஸோ இப்போ இதில் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ஆனிவர்சரி அன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்னும் போது சரி ஏலகிரி போகலாம். எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப பக்கம் தான், 2 hours தான் ட்ராவல் டிஸ்டன்ஸ். அதனால் அங்கே போயிட்டு எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு இங்கே ஏஆர் தங்கக்கோட்டை தான் போயிருந்தோம். இது வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தோம். லொக்கேஷன் வைஸ் சூப்பராக இருக்குது. நிறைய ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஆப்டான பிளேஸ் இது. எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். அண்டு இது வந்து அடல்ட்டுக்கு 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரி ஃபீஸு. 10 இயர்ஸ் பிலோ இருக்கிறவங்களுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வரதுக்காக. உள்ளே ஸ்டே பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ரூம்ஸ் எல்லாம் வந்து 5000லேருந்தே அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ப்ளேஸ் எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு செட்டிங்ஸ் முக்கியமாக அந்த செட்ஸு பண்ணியிருக்கிறது தான் வந்து அந்த ஒரு எல்லாமே வந்து அந்த காலத்தில் இருந்து எப்படிலாம் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து அந்தளவுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. என் கிட்ஸுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இது என்னன்னே தெரியல. இந்த இடத்துல பார்க்கும்போது தான் இது என்ன அப்படின்ற அளவுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் அங்கே நல்லா இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே போட் ஹவுஸ்க்கு போயிட்டோம். போட்டிங் போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இந்த பார்த்துட்ருக்கோம்ல, இந்த வீடியோவில் இருக்கிற இந்த மரம் வந்து 100 இயர்ஸுக்குலேருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோ ஒரு பெரிய மரமாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. இதுதான் ஓவரால் வியூ. இதுலேருந்து வந்து ஃபுல்லாக வந்து ரூம்ஸ் அங்கங்கே இருக்கிறது எல்லாமே ரூம்ஸும் இருக்குது. இந்த டெம்பிள் மாதிரி செட்டிங் போட்டுட்டு அதில் வந்து உள்ள மொத்தமாக வந்து அந்த காலத்தில் இருந்த அந்த ஒரு சில பொருட்கள்லாம் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்குறாங்க. ரொம்ப பழைய காலத்து பொருளெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்டாச்சு ஒன்று ஒன்றும் வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு லுக்கில் இருந்தது.
அவ்வளோதான். அங்கேருந்து ஏஆர் தங்கக்கோட்டையிலேருந்து வந்து இங்கே போட்டிங் வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம தனியா போகிற போட்டும் இருக்குது, இந்த மாதிரி ஃபேமிலியோட போகிற போட்டும் இருக்குது. இதில் வந்து பெரியவங்களுக்கு வந்து ₹50 என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஓவராலாக வந்து எங்களுக்கு 250 ஆச்சு. அங்கேருந்து பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.